உங்களுக்கு தெரியுமா, மனித வரலாற்றில் மிகப்பெரிய கலைக்களஞ்சியம் ஒன்று வேண்டுமென்றே அழிக்கப்பட்டது. 1903 முதல் 1908 வரை மிங் பேரரசர் யோங்லே ஒரு அபரிமிதமான திட்டத்தை தொடங்கினார். 1695 தொகுதிகள் கொண்ட கலைக்களஞ்சியம் ஒன்றை உருவாக்க 2000 அறிஞர்களை நியமித்தார். 5 ஆண்டுகள் அவர்கள் உழைத்தனர். இலக்கியம், வரலாறு, தத்துவம், மருத்துவம், வானியல், தொழில்நுட்பம் அனைத்தையும் தொகுத்தனர். சீனாவின் முழு அறிவும் ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டது. ஆனால் 3 பிரதிகள் மட்டுமே உருவாக்கப்பட்டன. பின்னர் வந்த பேரரசர்கள் இந்த அறிவு மிகவும் ஆபத்தானது என்று கருதி 2 பிரதிகளை வேண்டுமென்றே எரித்துவிட்டனர். மீதமுள்ள துண்டுகள் 1500 தான் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. 400 ஆண்டுகளாக சீனாவின் ஞானம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டது. இது அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் எரிப்புக்கு இணையான அறிவுசார் சோகம். அறிவின் மீதான அச்சம் எப்படி நாகரிகத்தையே பின்னோக்கி இழுக்கும் என்பதற்கான சான்று.